ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் வேல்யூஷனை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் நேற்றோடு அனைத்து +2 மாணவர்களுக்குமான எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இந்த மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்க இருக்குது. இந்த மாணவர்களுக்கு மே 6ஆம் தேதி ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ விடைத்தாள் திருத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. பேப்பர் வேல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இருக்கணும், மாணவர்கள் பாதிக்காதவாறு விடைத்தாள் திருத்தணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் மதிப்பெண் குறைஞ்சா பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்குவாங்க. ஸோ விடைத்தாள் திருத்தல் சுணக்கம் காட்டக்கூடாது, செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போகணும், மதியம் இன்டர்வல் லஞ்சுக்கு வெளியே வரக்கூடாது. பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, +2 மாணவர்கள் எல்லாமே ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஃபேவரான ரிசல்ட்ஸ் வரும். விடைத்தாள் திருத்தக்கூடிய பணியை பற்றி ஒரு அப்டேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதற்கான அஃபீஷியல் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விடைத்தாள்களை திருத்தும் பணி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்ற +2 தேர்வுகளை 3,58,201 மாணவர்களும் 4,13,998 மாணவிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் ஒருவர் என மொத்தம் 7,72,200 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர். தனித் தேர்வர்களாக 21,875 நபர்கள் பங்கேற்றனர். விடைத்தாள் திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் 83 இடங்களில் விடைத்தாள் திருத்தம் செய்யும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விடைகள் திருத்தும் பணி தொடங்கப்பட உள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி வரை சுமார் 70,000 ஆசிரியர்கள் +2 விடைத்தாள்களை திருத்தும் பணியை மேற்கொள்ளவிருக்கின்றனர். விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு ஆசிரியர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவுக்காக விடைத்தாள் திருத்தும் மையங்களில் இருந்து வெளியே செல்ல ஆசிரியர்களுக்கு அனுமதி கிடையாது. விடைத்தாள் திருத்தம் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மிகவும் கவனமுடன் பணியினை மேற்கொள்ள அறிவுரை வழங்க